இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தாழ்மையினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். அமெரிக்க தேசத்திலே பார்லிமெண்ட் கூடும் அந்த சமயத்திலே அங்கே அதிபராக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் அங்கே அந்த பார்லிமெண்ட் கூடுகைகளை சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் அவரை சந்திக்கும்படியாக செல்கிறார். அங்கு கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அங்கே பார்த்த அந்த மனிதன் எப்படியாவது அந்த ஜார்ஜ் வாஷிங்டனை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போகிறார். இப்போது கூட்டத்தில் இருக்கிற மற்றொரு மனிதன் சொல்ற அதிபர் எங்கே இருப்பார், அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொல்ல, கூட்டத்துக்குள்ளே ஒரு மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார், அந்த மனிதன் தான் நீ தேடும் அந்த அதிபர் என்று சொல்லி அனுப்பிவிடுவார். இவர் கூட்டத்திலே தேடுகிறார். அங்கே இருக்கிற யாருமே அவர் ஜெபிக்கிற நேரத்திலே அவர்கள் முழங்கால் படியிடவில்லை. ஆனால் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் மாத்திரம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி அங்கே பார்த்து எல்லார் முன்னணியிலும் அவர் மேன்மையை பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு சில நேரங்களில் நம்மை தாழ்த்தும் எண்ணம் நமக்குள்ளே வருவதில்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம் முழங்கால் ஆலயத்துக்குள்ளே பார்க்கும்போது கூட சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்கள் மிகவும் குறைவு. இன்னும் கெஸ்தமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முழங்கால் யுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை முழங்கால் என்பது தாழ்மையின் ஒரு அடையாளம். இவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்ட சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நாம் அதை சொல்ல. தாவீது ராஜா நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஆலயத்தை கட்டிவிட்டு அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். ஆலயத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அவர்கள் முழங்கால் படியிட்டார்களாம். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக சூழ்நிலை ஜெபத்துல நாம் முழங்காலை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தும் போது நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னும் ஒரு மூடி பிரசங்கியார் DL மூடி என்பவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு 2 சிங்காசனம் உண்டாம். நம்ம ஆண்டவருக்கு 2, ஒரு சிங்காசனம் வானத்துல இருக்குதா, 2வது சிங்காசனம் தன்னை தாழ்த்துகிறவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி DL மூடி அவர்கள் சொல்கிறார். இதே போலதான் ஆண்டவருக்கு உள்ளத்திலே சிங்காசனத்தை வைத்து ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தின ஒரு பெண் தான் எஸ்தர் ராஜாத்தி. அவளுடைய வாழ்க்கையிலே நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் தாழ்மை, அவளுடைய குணாதிசயமே தாழ்மையான குணாதிசயம். எஸ்தர் ராஜாத்திய நீங்க அவனுடைய பெயருடைய அர்த்தமே அவன் நட்சத்திரத்தை போன்றவள் பாருங்க. மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இன்னும் வசனம் சொல்கிறது, எஸ்தர் 2:15 எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியம் இல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லையாம். ஸ்திரீகள் ராஜா சமூகத்துல பாருங்க, அதுல பெண் தேடுகிறார்கள். ராஜா வஸ்தியின் ஸ்தானத்திலே 800 பட்டத்து ஸ்திரீயாக யாரையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ ராஜா அதற்கு நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களாக அவருடைய வேலை வரும்போது வர்றாங்க. அந்த எஸ்தர் ராஜாத்தி மட்டும் அவளுக்கு ராஜா சமூகத்துல அங்க என்ன கொடுக்கிறார்களோ அதை மட்டும் வாங்கி திருப்தியாக இருக்கிறாள். அந்த நேரத்துல எனக்கு இது வேணும் என்று சொல்லி அவளுடைய குணங்கள் திருப்தியோடு வாழ்க்கை வாழ்கிற, தன்னை தாழ்த்துறா. இவ்வளவு அளவுக்கு அதிகமான அவள் செலவு பண்ணாதபடிக்கு அவள் தன்னை தாழ்த்துகிறதை இங்கே பார்க்கிறோம். எஸ்தர் 2:20 எஸ்தர் மோர்தெக்காய் இடத்திலே வளரும் போது அவள் சொற்கேட்டு நடந்தது போல
இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தானாம். பாருங்க, எஸ்தர் தன்னுடைய வளர்ப்பு அண்ணன் தன்னுடைய மோர்தேக்காயுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்படுகிறார். அவள் வளர்ந்த விதம், அவள் சூழ்நிலைகள், இப்போ ராஜாத்தியாக அவள் உயர்த்தப்பட்டு இருக்கிறாள். அதே அரண்மனை வாசல்ல தான் மோர்தேக்காய் காவல்காரனா இருக்கான். அப்போ அந்த இடத்துல அவன் தன்னுடைய சிறு வயதிலே மோர்தேக்காய் எப்படி வளர்த்தானோ, அப்போ எப்படி கீழ்ப்படிந்தாலோ, அவர் சொற்கேட்டு நடந்தாலும் அதே போலதான் ராஜாத்தியாக உயர்ந்த பிறகும் சொற்கேட்டு நடக்கிறார். அங்கே அவள் பெருமை வரவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வந்துடக்கூடாது, கொஞ்சம் உயர்ந்துடக்கூடாது, பாருங்க தலைகால் புரியாம ஆடுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா சிலருக்கு கால் தரையிலே நிற்காது, அந்த அளவுக்கு பெருமை வந்து விடுகிறது. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அவள் முன்பு போல மோர்தேக்காய் எப்படி இருக்கிறாளோ, அவள் அரண்மனை வாசல்ல அவன் காவலாளியாக இருக்கும் போதும் கூட அவன் எப்போது வழக்கமா இருக்கிறது போலவே அவள் வாழ்கிறாள். இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ரூபவதி. அவள் ராஜாவிட்ட அன்பை பெற்று கொண்டார். 127 நாடுகளுக்கெல்லாம் ஒரு ராஜாத்தியாக இருக்கிறா. அவளுடைய எண்ணங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு. அவள் முன்னாடி இருந்தமே இல்லை, இப்போ ராஜாத்தி. அவ என்ன சொன்னாலும் அதெல்லாம் நடக்கும். ஆனால் பாருங்க, அங்க நடந்தது என்னன்னா, அங்க ஆமான் வந்து யூதர்களை அழிக்கணும்னு நினைக்கும் போது தன் அதிகாரத்தை கையில் எடுக்கவில்லை. நான் இவ்வளவு அதிகாரத்துல இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் சொன்னா எல்லாம் அந்த ராஜ சமூகத்துல நான் என்ன சொன்னாலும் கேட்கப்படும் சொல்லிட்டு அவள் அதிகாரத்தை உபயோகிக்காதபடி கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்துகிறார். எஸ்தர் 4:16 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்துல அவர் பெரிய ராஜாத்தியா இருந்தாலும் அவள் அதிகாரத்தை உபயோகிக்காதபடி அவளை தாழ்த்துறா. அது மாத்திரமல்ல, ராஜாவிட்ட தயவு பெறுகிறாள். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சில நேரங்கள் என்ன செஞ்சு சொல்லிவிடுவோம். சில சம்பவங்கள், சில காரியங்கள் நடக்கணும்னா என்ன செய்வோம், மனுஷனுடைய உதவியை தேடிக்கொண்டு போவோம். நம்ம அதிகாரத்தை இந்த உலகத்துல நான் சொன்னா எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு மனுஷனுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து கொண்டு விடுகிறோம். ஆனால் எஸ்தர் ராஜாத்தை தாழ்த்தும் போது அங்கே கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். என்னும் அவள் தாழ்த்துகிறாள். அவள் மேன்மையான காரியம் கிடைக்குது. அவள் நினைத்ததுக்கு அதிகமான யூதருக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் ஒரு கருவியாக கர்த்தர் எஸ்தரை பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சில நேரங்கள்ல நாம் பொறுமை இழந்து விடுறோம்ல. சில காரியங்களுக்காக ஏதாவது நடக்கணும், ஏதாவது காரியத்துக்கு தேவைகள் வேணும்னு சொல்லிட்டு மனுஷனுடைய உதவியை தேடி கொண்டு போயிடுறோம். ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கணுமா, இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா, இல்லை பதவி உயர்வு கிடைக்குமா, மனுஷனை தேடி ஓடிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்கள் மேன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்க. பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட எங்களுடைய இருதயத்துல எசப்பா, ஒரு வேளை நாங்க எசப்பா எங்களை தாழ்த்தாதபடி நாங்கள் மேன்மையான காரியத்தை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் சப்பா. உலக காரியத்துக்கு நாங்கள் உலகத்திற்கு ஓடி விடாதபடி, உலக காரியத்துக்கு நாங்கள் சப்பா உலக மேன்மைக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து நாங்கள் எங்களை வெறுமையாக்கிற எஸ்தர் ராஜாத்தி அவள் தன்னை தாழ்த்தின போதே கர்த்தர் யூதருக்கு ரட்சிப்பை நீங்கள் கொண்டு வந்தது போல எங்கள் வாழ்க்கையில நீங்கள் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை எங்களுக்கு தருவீங்க. நாங்கள் விசுவாசிக்க முடிய கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குற துதிக்கான மகிமை கேரடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.